First topic பாத்தீங்கன்னா Mendel's law of inheritance. இதுல நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம் questions. மெண்டல் ஏன் வந்து இந்த பீ பிளான்ட்டை செலக்ட் பண்ணார்? Mendel selected pea plant as material for this experiment. Why? It is because it is an annual plant. The flowers are self-pollinated. The number of seeds produced is quite large. இது எல்லாமே தான். So option is D. All the above. Next பாத்தீங்கன்னா the contrasting character of factors in Mendelian crosses are called. So contrasting factors அங்க வந்து மெண்டல் வந்து ஃபேக்டர்னா சொல்லியிருந்தாரு. அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்றோம்? அல்லீல்னு சொல்றோம். So option B. So law of segregation of character postulated by Mendel can be related to. So law of segregation of character அப்படின்னா என்ன? அந்த after monohybrid cross he concluded the law, three laws அவர் conclude பண்ணாரு. ஒன்னு வந்து law of unit factor, law of unit factor, law of dominance, law of segregation. law of segregation என்ன அப்படின்னு பார்த்தா, ரெண்டு ஹோமோலாகஸ் குரோமோசோம் பேர் ஆனா கூட ஒரு குரோமோசோம் தான் என்ன ஆகுது? கேமேட்ல வருது. தட் இஸ் law of segregation. ஸோ இதுல எந்த மாதிரி ஆப்ஷன்ல அது இருக்குன்னு பார்ப்போம். The presence of two genes for each character in a somatic cells. A gamete receiving only one of the two homologous chromosomes during gamete formation. Presence of இப்போ உங்களுக்கு இதுதான் ஆன்சர்னு கன்க்ளூஷனுக்கு வந்தா கூட நீங்க அதர் ஆப்ஷன்ஸையும் நீங்க வந்து படிச்சு பார்க்கணும். Presence of both genes on the same chromosome, none of the above. இதுல எது கிடையாது? None of the above கண்டிப்பா இருக்காது. இல்ல. Presence of both genes on the same chromosome, அதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. Presence of two genes on each character in a somatic cells. So answer is B. What proportion of the offspring obtained from cross, that is trihybrid cross, ஒன்னு வந்து ஃபுல்லா ஹோமோசைகஸ், இன்னொன்னு வந்து ஃபுல்லா ஹைட்ரோசைகஸ். ஃபுல்லா ஹோமோசைகஸ் இங்க என்ன क्वेश्चन கேக்குறாங்க? Completely heterozygous for all genes segregated independently. So எப்போ வந்து ஹெட்ரோசைகஸா இருக்கும் எல்லா ஜீனோன்னு பார்த்தோன்னா, ஒரே ஒரு இதுலதான் என்ன செய்யும்? அது எப்படி இருக்கும்? ஃபுல்லி ஹெட்ரோசைகஸா இருக்கும். இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து 8 பிளான்ட் மொத்தமா வருமா, இல்ல 2 பிளான்ட் வருமா, இல்ல 4 வருமா, 16 வருமானதான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒன் தான் என்னது இதுவா இருக்கும். இப்ப இங்க வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, இதனுடைய இது வந்து 2 power n ஃபார்மேட்ல போட்டீங்கன்னா இங்க என்ன இருக்கு? 3 heterozygous plants இருக்கு. So 2 power 3 is equal to 8. So totally 8 plant வரும். Out of which only one is heterozygous, pure heterozygous. Answer A. How many types of gametes would be produced if the genotype of a parent AABB இருந்ததுன்னா எத்தனை கேமெட் வருதுன்னு கேக்குறாங்க. இப்ப கேமெட்னு வரும்போது ஒன்லி ஹெட்ரோசைகஸ் டைப் தான் எடுத்துக்கணும். அப்ப 2 power n ஃபார்மேட்ல போட்டோம்னா 2 power 1, ஒன்லி 1 டைப். ஸோ 2 ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து என்னது? இதுல B. Haploid set of all genes present in gamete is called. எல்லா ஹாப்ளாய்டு செட்டுக்கும் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜீனோடைப்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், பினோடைப்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், லிங்க்டு குரூப், ரெண்டு ஜீன் லிங்க் ஆச்சுன்னா தட் இஸ் லிங்க்டு குரூப். ஜீனோம் அப்படின்றது தான் என்னதுன்னா ஹாப்ளாய்டு செட்ஸ் ஆஃப் ஆல் ஜீன்ஸ். அப்ப ஆன்சர் வந்து என்னது? சி. Which one is not a dominant trait among 7 key traits chosen by Mendel? Not dominant trait. So flower color எடுத்துட்டா பர்பிள் வந்து டாமினண்டா, பாட் கலர் எல்லோவா, ஷேப் ஆஃப் த சீட் வந்து ரவுண்டு, ஃப்ளவர் வந்து ஆக்சியல். இப்ப இதுல வந்து கிடையாது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துனோம் நீங்க. இப்ப இதுல வந்து ஃப்ளவர் ஆக்சியல்ன்றது கிடையாது. தென் ஷேப் ஆஃப் தி ஃப்ளவர் ரவுண்டு தான் டாமினன்ட், அப்ப அது கிடையாது.
அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ளவர் கலர்ல பர்பிள் ஃப்ளவரா இல்ல எல்லோ ஃப்ளவரா என்னன்னு கேட்டிருக்காங்க. நாட் டாமினன்ட் ரிசசிவ். ஃப்ளவர் கலர்ல பர்பிள் வந்து இருக்காது. பாட் கலர்ல எல்லோ இஸ் ரிசசிவ். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். Next, which one of the following statement confirm the law of dominance? Law of dominance எது confirm பண்ணுது? 3:1 in the F2 ratio. Law of dominance நாலே அது monohybrid crossன்றது conclusionக்கு வந்துடணும். It is conclusion of a dihybrid cross. அப்ப இது கிடையாது. Law of dominance இருக்கு. Alleles do not show any blending or and both character received as a F2 generation. Alleles of the pair segregate from each other such that gamete receives only one of the two factors. So இந்த கேட்கறது வந்து என்னன்னா statement confirm the law of dominance கேட்கறாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? 3:1 ratio is the in F2 generation. This is the answer. In his classic experiments on pea plant, Mendel did not use pod length use பண்ணாரா, flower position use பண்ணாரா, மொத்தம் 7 கேரக்டர் இருக்கு இல்லையா, அதுல எந்தெந்த கேரக்டர் அவர் யூஸ் பண்ணலன்னு கேக்குறாங்க. சீட் கலர், சீட் ஷேப். சீட் கலர் கண்டிப்பா யூஸ் பண்ணாரு. ரவுண்ட் அண்ட் எல்லோ அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காரு. அப்ப சீட் ஷேப்போ கலரும் கிடையாது, அவர் யூஸ் பண்ணாரு. அடுத்தது பாட் லென்த். பாட பொறுத்த வரைக்கும் பாட் கலர் தான் யூஸ் பண்ணாரு. எல்லோவா இல்ல கிரீனான்றது யூஸ் பண்ணாரு. அடுத்தது ஃப்ளவர் பொசிஷன் அவர் வந்து ஆக்சைலா டெர்மினலான்னு யூஸ் பண்ணாரு. ஸோ இதுவும் யூஸ் பண்ணிட்டாரு. அப்ப இந்த ஆன்சரும் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் பாட் லென்த். How many pairs of contrasting character in pea plant were studied by Mendel? So he took 7 pairs of character. Sorry, answer is 7. So C is the answer. Next topic, inheritance of one gene. The number of phenotype in ABO blood group is number of phenotype in ABO blood group. அதாவது phenotypeனா என்ன? வெளியில தெரியக்கூடிய எக்ஸ்டர்னல் கேரக்டர். எத்தனை பிளட் குரூப் இது இருக்கு? ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப், ஏபி அண்ட் ஓ. 4 டைப்ஸ் இருக்கு. அப்ப phenotypes என்ன? 4. அப்ப ஆன்சர் பி. The crossing of F1 to homozygous recessive parent is called. The crossing of F1 to homozygous recessive parent. So F1 hybrid வந்து நம்ம பேரண்டோட கிராஸ் பண்றதுக்கு பேரு ஒன்னு பேக் கிராஸ்னு பேரு, இன்னொன்னு பேரு டெஸ்ட் கிராஸ்ன்னு பேரு. பேக் கிராஸ்ன்றது என்னது? எனி ஒன் ஆஃப் தி பேரண்ட், அது வந்து பேக் கிராஸ். டெஸ்ட் கிராஸ்ன்றது என்னது? டபுள் ரிசசிவ் பேரண்ட். ரிசசிவ் பேரண்ட் ஆல்வேஸ் ஹோமோசைகஸ். அது ஹெட்ரோசைகஸா இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? அது டாமினண்டா இருக்கும். ஸோ ஹோமோசைகஸ் ரிசசிவ் பேரண்ட். ஸோ ஆன்சர் எது வருது அப்படின்னு பார்த்தனா, இந்த இடத்துல பேக், இப்ப இந்த இடத்துல F1 கிராஸ்ன்னு இது கிடையாது, ஆல் ஆஃப் திஸும் கிடையாது. ஸோ இப்ப இந்த பேக் கிராஸ்ன்னு சொல்லலாமா, டெஸ்ட் கிராஸ்ன்னு சொல்லலாமா? ஏன்னா இங்க வந்து பேக் கிராஸ்ன்றது எனி ஒன் ஆஃப் த பேரண்டோட கிராஸ் பண்ணும்போது பேக் கிராஸ்ன்னு சொல்றோம். அப்போ இதுல இந்த ரெண்டுத்துல ஆன்சர்னு பார்க்கும்போது இது இல்லைன்னா திஸ் இஸ் தி ஆன்சர். அப்போ 90% வந்து ஏக்கு போகுது, 100% வந்து என்னது? பிக்கு போகுது. அப்ப ஆன்சர் என்ன சொல்லுவோம்? பின்னு தான் சொல்லுவோம். The test cross is used, எதுக்கு யூஸ் ஆகுது டெஸ்ட் கிராஸ்? To determine genotype of the planta, phenotype of the planta, both A and B are, then none of the above. None of the above கிடையாது. ஸோ அது ரூல்ட் அவுட். இப்போ டெஸ்ட் கிராஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? அதனுடைய ஜீனோடைப்பை வந்து, பீனோடைப் உனக்கு வந்து என்ன ஆயிடுது? வெளியில இருந்து பார்த்தாலே தெரிஞ்சிருது. ஸோ ஜீனோடைப் கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? டெஸ்ட் கிராஸ் யூஸ் பண்றோம். அடுத்து ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம் இஸ் டியூ டு, எதனால இது வருது அப்படின்னு பார்த்தோன்னா, திஸ் பிளட் குரூப் இஸ் கண்ட்ரோல்டு பை 3 genes. அது ஏ பி ஏபி ஏபிஓ. ஸோ இந்த 3 ஜீன்ஸ் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இது என்ன ஆகுது? இது பேர் என்னன்னு சொல்றோம்? மல்டிபிள் அலீல் அப்படின்னு சொல்றோம்.
if the blood group of the mother and the child is O, மதரும் சைல்டும் ஓல இருக்கு, O and B, sorry, மதர் வந்து O and child வந்து B, then the person of the following blood group cannot be the father of his child. அவர் என்ன இங்க நல்லா நோட் பண்ண வேண்டியது, எது ஃபாதர்னு கேட்கல, எது ஃபாதர் கிடையாதுன்னு கேக்குறாங்க. சோ மதர் வந்து பில இருக்கு, சைல்டு வந்து ஓல வந்திருக்கு. இப்ப இங்க எப்படி இருக்கணும், ஃபாதர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தனா, இது வந்து எப்படி இருக்கணும், ஒண்ணு ஓ அண்ட் ஏ. ஏன் ஓ அண்ட் ஏன்னு இருக்கணும், இங்க ஏன்னு வந்திருந்ததுன்னா இது கம்பல்சரி ஏல தான் இருக்கும். இங்க ஓன்னு இருந்தாதான் இங்க வந்து என்ன இருக்கு, ஓன்றது வருது. Crossing over in diploid organisms is responsible for crossing over in diploid organism. எதுக்காக, dominance of gene இல்ல, linkage between இல்ல, crossing overன்னு வரும்போது linkage இருக்காது, ஜீனுக்கு நடுவுல கேப் ஜாஸ்தி இருந்தாதான் crossing over ஜாஸ்தி இருக்கும். Recombination of linked gene, segregation of alleles. So answer is C. 3 children in a family have blood group A, O, A, B, B. மூணுமே இருக்கு. அப்போ what are the genotypes of their parent? Parent என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல இந்த கிராஸ பாத்தீங்கன்னாலே தெரியும். இங்க பாரு, ஏக்கும் பிக்கும் கிராஸ் போட்டீங்கன்னா ஏபின்னு ஒண்ணு வருது, ஏன்னு ஒண்ணு வருது, பின்னு ஒண்ணு வருது, ஓன்னு ஒண்ணு வருது. சோ ஏபி பி ஓ மூணுமே வர்றது எதுக்கு, ஏ பிளட் குரூப்பும் பி பிளட் குரூப்பும் கிராஸ் பண்ணும்போது தான். சோ அதனால ஆன்சர் ஏ. The ratio of phenotype of F2 monohybrid process, F2 ஜெனரேஷன்ல phenotypic ratio கேக்குறாங்க, genotypic ratio கிடையாது. அப்ப phenotypic ratioல இது என்ன கிராஸ், மோனோஹைபிரிட் கிராஸ். டைஹைபிரிட் கிராஸா இருந்தா 9:3:3:1, அப்ப இது கிடையாது. 2:1 இருந்ததுன்னா அது லீட்டல் ஜீனுக்கு வரும், இதுவும் கிடையாது. 1:2:1ன்றது வந்து ஜீனோடைப்புக்கு வரும், இது கிடையாது. அப்போ phenotypic கேரக்டர் வந்து A. The monohybrid genotypic ratio 1:2:1 in F2 generation indicates, எதை இண்டிகேட் பண்ணுது, அது மோனோஹைபிரிட்ல 1:2:1ன்றது செக்ரிகேஷனா, டாமினன்ஸா, இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்டா, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸா. சோ மோனோஹைபிரிட்னுடைய ஜீனோடிபிக் ரேஷியோ இது என்னது, 1:2:1. சோ இப்ப இந்த இடத்துல இன்கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்ன்றது மோனோஹைபிரிட் கிடையாது, ஒன்லி டைஹைபிரிட் தான். டிவியேஷன் ஃப்ரம் டாமினன்ஸ் தான் என்னது, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். அப்ப இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸா டாமினன்ஸா. இப்போ செக்ரிகேஷனா, செக்ரிகேஷன்ன்றது கேமெட் லெவல்ல தான் இருக்கும். சோ அப்ப இது கிடையாது. இப்ப டாமினன்ஸா, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸா, ஜீனோடைப்புக்கு 1:2:1 என்ன வரும், law of segregation. இந்த இடத்துல பார்த்தோம்னா செக்ரிகேஷன், லா ஆஃப் டாமினன்ஸ், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், இது எல்லாத்துக்குமே ஜீனோடிபிக் ரேஷியோ 1:2:1 தான். அப்ப இதுல எது வந்து இது எது வந்து ஆன்சர்னு கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா, இங்க மோனோஹைபிரிட் கிராஸ்னு ஸ்பெசிபிக்கா கொடுத்துட்டாங்க. அப்ப இது வர சான்ஸ் இல்லை. லா ஆஃப் டாமினன்ஸா, லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னு வரும்போது இதுல வந்து டாமினன்ஸ்ன்ற ஆன்சரும் வரும், செக்ரிகேஷன்ன்ற ஆன்சரும் வரும். சோ ஏன் டாமினன்ஸ் வருது, இந்த இடத்துல டாமினன்ட் இருக்கிறதுனாலதான் ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட்னு சொல்றோம். இது வந்து ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட் இது, ஹோமோசைகஸ் டாமினன்ட் இதுன்னு சொல்றோம். இங்க வந்து ரிசசிவ்னு சொல்றோம். இந்த இடத்துல செக்ரிகேஷன் சொல்ல முடியும், ஏன்னா செக்ரிகேஷன் இருக்கிறதுனாலதான் டாமினன்ட் வந்து இங்க எக்ஸ்பிரஸ் ஆகுது, செக்ரிகேட் ஆச்சு கேமெட் லெவல்ல. அது
செக்ரிகேட் ஆச்சு, அதனால இங்க வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. சோ இப்ப ஏவா சியா அப்படின்னு பார்த்தோம்னா போத் ஆன்சர்ஸ் ஆர் ரைட். Which of the following cross will give tall and dwarf? Tree plant in same proportion. அப்படின்னா என்ன வரணும்? 50:50, 1:1 ரேஷியோல வரணும். எதுல வரும்னு பாத்தீங்கன்னா இத கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? கேபிட்டல் டி ஸ்மால் டி. So will give tall and dwarf plant equal proportionல வரணும். ஓகே. சோ அப்ப இது பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? இது வந்து இந்த ஒண்ணுதான் வருது. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி ஒரே ஒரு இதுதான். டால் டுவார்ஃபே வரல, அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. இதுல வந்தீங்கன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் டி, இதுல வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் டி, இது வந்து ரேஷியோ போடுங்க. கேபிட்டல் டி ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் டி, இதுக்கு வந்து கேமெட் கிராஸ் பண்ணா கேபிட்டல் டி ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் டி, இது என்னது 1:1 ரேஷியோல வருது. ஸோ இது மற்றதையும் பார்த்துட்டு ஆன்சர் டிக் பண்ணுங்க. ஸோ இது வந்து வருது. அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி, இங்க என்ன வரும்? கேபிட்டல் டி ஸ்மால் டி எகெயின் கேபிட்டல் டி ஸ்மால் டி, ரெண்டுமே வந்து என்னதுன்னா ஒண்ணு வந்து கேபிட்டல் டி ரெண்டுமே என்னதுன்னா டால் பிளான்ட் தான், டுவார்ஃப் வரவே இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. அடுத்தது இதை எடுத்துட்டீங்கன்னா பியூரா வந்து என்னது டுவார்ஃப் தான் வரும் எல்லாமே. ஸோ இதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் டி. Next one. A pure tall plant, pea plant was crossed with a pure dwarf. All the plant in F1 were found to be tall, of course. This is due to எதனால அந்த மாதிரி வந்தது? இங்க பாரு, pure tall, pure dwarf. F1ல என்ன ஆகுது? இத மாதிரி வருது. F1 பிளான்ட்ல எல்லாமே பியூர் டால். எதனால இது மாதிரி வருது? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது கேமெட்ல வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன், செக்ரிகேஷன்ல இது ஆகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டாமினன்ட் ஜீன், ஒரு ரிசசிவ் ஜீன். இப்ப ரிசசிவ் இருக்கு, டாமினன்ட் ஜீன் இருக்கிறதுனால தட் வில் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் அ டாமினன்ட் கேரக்டர். ஸோ அப்ப லா ஆஃப் டாமினன்ஸ் சொல்லலாம். ஸோ அடுத்த ஆப்ஷனும் படிச்சிருங்க. டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஃபார் dwarfness இன் F1 இங்க டிஸ்அப்பியர் ஆகல, சப்ரஸ் ஆயிருக்கு, அதனால இந்த ஆப்ஷன் கிடையாது. செக்ரிகேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ், இதையும் போன கொஸ்டினுக்கு முந்தின கொஸ்டின் பார்த்தோம்ல, அத மாதிரியே தான் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே சொல்லலாம், கோஆர்டினேஷன் கிடையாது. ஸோ ஆன்சர் ஏ, லா ஆஃப் டாமினன்ஸ். F2 generation of a cross produced in identical phenotypic and genotypic ratio. Identical. It is not expected Mendelian result that can be attributed to. So identical phenotype and genotypic ratio same இருக்கு, ரெண்டுமே சேமா இருக்கு. It is not expected Mendelian result. அப்ப என்ன இருக்கும்? எதுல இது டைஹைபிரிட் கிராஸா மோனோஹைபிரிட் கிராஸா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ டைஹைபிரிட் கிராஸ் இருந்ததுன்னா அது வந்து என்னது மெண்டலியன் கேரக்டர்ல இருந்து டீவியேட்டட்னு வரும்போது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் தான் டீவியேஷன். இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்னா நாட் எக்ஸ்பெக்டட்ன்ற வேர்டு இருக்காது. லிங்கேஜ்னா என்ன இருக்காது? லிங்கேஜ்னா இதுல இருந்து இது இருக்காது, நாட் எக்ஸ்பெக்டட். அதுலயும் வரும், லிங்கேஜ்லயும் வரும், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்லயும் வரும். ஸோ நன் ஆஃப் தி அபவ் கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஐடென்டிக்கல் பினோடைப் அண்ட் ஜீனோடைபிக் ரேஷியோன்னு வரும்போது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ல தான் ரெண்டுமே 1:1, 1:2:1 ரேஷியோன்னு நம்ம சொல்லுவோம். In human, the dominance relationship between A and B allele of the ABO blood group gene is an example of. இப்பதான் நம்ம பார்த்தோம், கம்ப்ளீட் டாமினன்ஸா இல்ல. ஏன்னா ABO, that is one blood group is controlled by 3 genes.
அது மல்டிபிள் அலீல்னு பார்த்தோம். மல்டிபிள் அலீல் இப்ப இந்த இடத்துல வந்து அலீல்னு பார்க்கும்போது மல்டிபிள் அலீல். இப்ப ஏ பி பிளட் குரூப் வந்து கிராஸ் ஆச்சுன்னா ஏபி பிளட் குரூப் வரும். இந்த இடத்துல ஏவும் எக்ஸிபிட் ஆகும், பியும் எக்ஸிபிட் ஆகும். ஸோ அப்ப அதை வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் தான் என்ன, அதாவது ஒரு ஒயிட் கலர் ஃபிளவரையும் ரெட் கலர் ஃபிளவரையும் கிராஸ் பண்ணும்போது நடுவுல கிடைக்கிறது பிங்க் கலர் ஃபிளவர், இன்டர்மீடியட் ஃபிளவர் கிடைக்குது. அத மாதிரி இங்க வந்து ஏ பிளட் குரூப்பையும் பி பிளட் குரூப்பையும் சேர்க்கும் போது இன்டர்மீடியட் ஒண்ணு வரல, ஏவும் எக்ஸிபிட் ஆகுது, பியும் எக்ஸிபிட் ஆகுது. ஸோ தட் இஸ் கோடாமினன்ஸ். ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் கிடையாது, ஆன்சர் கோடாமினன்ஸ். எபிஸ்டாசிஸும் கிடையாது. ஓகே, select the correct statement from ones given below with respect to dihybrid cross. Keyword is dihybrid. Tightly linked genes on the same chromosome show higher recombination. Tightly linked ஜாஸ்தி இருந்ததுன்னா recombination லோவா இருக்கும். So in the option it is wrong. Genes far apart on the same chromosome show very few recombination, இல்ல very high recombination தான். Genes loosely linked on the same chromosome show similar recombination as the tightly linked one. Illa. Tightly linked genes on the same chromosome show very few recombination. This is one is correct. Next one is a girl has blood group A. Her brother has blood group B. What is the combination of genotype cannot belong to their parent? ஸோ ஒரு சன்னுக்கு வந்து ஏன்னு வந்திருக்கு, ஒரு சன்னுக்கு பி இருக்கு. எதுவா இருக்க முடியாதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அப்ப எதுவா இருக்க முடியும் அப்படின்றத பார்க்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இத போடுங்க. ஏ பிளட் குரூப், ஏ பிளட் குரூப், இது பி. இப்ப இது எப்படி வரும், ஐ ஏ பின்னு வரும். அடுத்தது ஐ ஏ ஏ பிளட் குரூப் வரும். ஸோ இது வந்து இருக்க சான்ஸ் இல்லை, ஏன்னா ஒண்ணு வந்து ஏபி பிளட் குரூப்பா இருக்கு, ஒண்ணு ஏ பிளட் குரூப்பா இருக்கு. ஸோ இது ஒண்ணுதான் சான்ஸ் இல்லை. மற்றது பாத்தீங்கன்னா ஏபின்னு வரும்போது ஏபின்னு வரலாம், ஏ வரலாம், பி வரலாம். ஸோ இதுதான் இருக்கக்கூடியதா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது சியும் பியும் இருக்கக்கூடியது. அதனால இந்த ஆப்ஷன் என்ன கிடையாது, நீங்க கேட்டிருக்கிறது cannot beன்னு கேட்டிருக்காங்க. அதனால இது ரெண்டும் இருக்க சான்ஸ் இல்லை. So answer this one. In genetics, the term test cross means, test cross na another a crossing of F1 individual with a homozygous recessive, correct? Crossing and F1 individual with either of the two parents, that is back cross. Crossing F1 individual with another F1 individual, illa, that is selfing. Crossing F1 individual with that of F2, adum kadayadu. So answer is A. What is the probability of production of dwarf offspring in a cross between two heterozygous tall plants? Two heterozygous tall plants. இப்ப என்னவா இருக்கும், செக்கர் போர்டு போடணும். செக்கர் போர்டு போட்டா இது ஸோ இங்க என்ன ஆகுது, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி கேபிட்டல் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, ஸ்மால் டி ஸ்மால் டி. ஸோ 1:2:1 இது வந்து ஜீனோடிபிக் ரேஷியோ. அடுத்தது 3:1 இது phenotypic ரேஷியோ. ஸோ அப்ப எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்க எந்த இதுல கேட்கறாங்க, probability of production of dwarf offspring, dwarf offspring in a cross. அப்ப இதுல வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3:1 25% தான் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஆன்சர் சி. ஏன்னா 3:1 கிராஸ் என்னது 75:25. ஸோ டுவார்ஃப் வந்து 25% தான். What can be the blood group of offspring when both parents have AB blood group? ஸோ இப்பதான் நம்ம ஒண்ணு பார்த்தோம், ஏபி பிளட் குரூப்னு 2 பேரண்ட்டுக்குமே இருந்ததுன்னா என்ன ஆகும். ஸோ ஏபி இருக்குமா, ஏ இருக்கலாம், ஏன்னு வரலாம்,
பின்னு வரலாம், ஏபின்னு வரலாம். இந்த 3 ஆப்ஷனுமே உண்டு. எதுல இருக்கு அந்த மாதிரி? ஓ வர சான்ஸ் கிடையாது, ஏன்னா ரிசசிவ். சோ ஆன்சர் பி. Regarding ABO blood group, if one parent is homozygous, other is heterozygous, what are the chances of that child will have O blood group? இப்ப இந்த இடத்துல கேக்குறது என்ன? ஒன்னு ஹோமோசைகஸ், இன்னொன்னு ஹெட்டிரோசைகஸ். சோ இதுல பாத்தீங்கன்னா இதுல ஆப்ஷன் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சோ ஆன்சர் 50% சான்ஸ் இருக்கு ஓ பிளட் குரூப். எப்படின்னு பார்ப்போம். இதுல வந்து அலீல் வந்து எப்படி இருக்கு? ஐஏ ஐபி ஆர் கோடாமினன்டா இருக்கு. அப்ப ரெண்டுமே என்னது ஆகுது? ஐஏ ஐபி. இந்த இடத்துல வந்து ஒன்னு ஹோமோசைகஸ், இன்னொன்னு வந்து ஹெட்ரோசைகஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஒன்னு ஹோமோசைகஸ்னா ஐஓ ஐஓ, இன்னொன்னு ஹெட்ரோசைகஸ்னா மேபி அது ஏ பிளட் குரூப்பா இருக்கலாம், இல்ல பி பிளட் குரூப்பா இருக்கலாம். ஸோ சான்சஸ் இப்ப ஏன்னு போட்டோம்னா என்ன ஆகுது? இப்போ இந்த கிராஸ் வருது. இந்த கிராஸ்ல என்ன இருக்கு? ஒன்னு organisms that are true breeding for certain genetic characteristics are mated and their offspring were analysis. Which of the following statement about this situation is correct? Correct statement கேக்குறாங்க. Both parents are homozygous. True breeding இருக்கு. அப்ப என்ன ஆகுது? என்ன கேரக்டர் வருது? Certain genetic characters are mated and their offspring were analyzed. ஓகே, ஹோமோசைகஸா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா அப்படின்றத பார்க்கணும். Offspring are either all homozygotes or heterozygotes. The offspring represent F1 generation and the gametes produced by offspring will carry only one allele for this. So all the above எல்லாமே இருக்கக்கூடியதுதான். Percentage of pure breeding F2 individuals of a monohybrid cross. Pure breeding F2 ல pure breeding என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. That is 50% pure breeding இருக்கு. Monohybrid crossல 25% pure dominant, 25% pure recessive. So இப்போ 50, இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன ஆகுது? 1:2:1. இது வந்து என்னது? 25%. இது 25%. இது 50%. அப்போ இது வந்து நியூ ரீகாமினன்ட் டைப். இது ரெண்டாவது பேரண்டல் டைப். பேரண்டல் டைப் எப்படி இருக்கு? பியூர் பிரீடிங்ல 50% பாசிபிலிட்டிஸ் இருக்கு. Antirrhinum species, when two F1 pink flowered plants were crossed with each other, ரெண்டுமே pink flower. F2 generation produce 40 red, 80 pink, 40 white. அப்ப இது இப்படி எப்படி இருக்குன்னா 1:2:1 ரேஷியோல இருக்கு. அப்படின்னா இது என்ன மாதிரி ஜீன் அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டு பிங்க் வெரைட்டி. அப்ப அந்த ரெண்டு பிங்க் வெரைட்டியும் எப்படி இருக்கணும்? அது ஹெட்ரோசைகஸா இருக்கணும். ஓகே, சோ டியூப்ளிகேட் ஜீனா, லீத்தல் ஜீனா, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸா, எபிஸ்டாசிஸா? பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் தான் 1:2:1 வரும். டூப்ளிகேட் ஜீனுக்கு வராது, லீத்தல் ஜீனுக்கு வராது, எபிஸ்டாட்டிஸ்க்கும் வராது. இது மூணுத்துக்குமே வராது 1:1, 1:2:1 ரேஷியோ. மோரோவர் ஆன்டிரைனம் பிளான்ட்ல வந்து நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் தான். அதனால பியூரா நீங்க அது வந்து சொல்லணும். Dwarf pea plant were treated with GA. The plant become tall. Gibberellic acid. The treated plant was then crossed with the homozygous tall plant. So இந்த இது dwarf pea plant வந்து டாலா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து என்ன செய்யறாங்க? ஹோமோசைகஸ் டால் பிளான்டோட கிராஸ் பண்றாங்க. F1 எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். ஸோ F1 ஆல் வில் பி 3:1 ரேஷியோ. ஏன்னா ஹோமோசைகஸ் டால், இது வந்து என்ன இருக்கு? ஹெட்ரோசைகஸ் டால். ஏன்னா டுவார்ஃப் அதுக்குள்ள இருக்கு, அதனால ஹெட்ரோசைகஸ் டால். ஸோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா crossed with homozygous tall. அப்ப எப்படி வரும்? இப்படி வரும்.
இல்லையா? F2 ஜெனரேஷன்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா F2 is crossed with pure tall. F2 is crossed with selfing. So capital T, capital T, capital T, small t. Inheritance of two genes. Linkage reduces the frequency of hybrida. All parental types are homozygous recessive parent, heterozygous recessive parent. எதை வந்து linkage reduce பண்ணும் அப்படின்னு பார்த்தா linkage is a tendency for alleles of different genes to be passed together from one generation to another generation. So இது வந்து it reduces the frequency of the hybrid. In dihybrid cross, if you get 9:3:3:1 ratio, it denotes that the alleles of two genes are interacting with each other. It is a multigenic inheritance. It is a case of multiple allelism. The alleles of two genes are segregated independently. என்ன சொல்றாங்க 9:3:1 அப்படின்னா two genes interacting with each other சொல்றாங்களா? மல்டிஜீனிக் மல்டிபிள் அலிலிசம்னு கிடையாது. ஏன்னா 9:3:1 அதுல வரல. சோ இதுல என்ன சொல்றாங்க? the alleles of two genes are segregating independently. சோ இவருடைய எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. மெண்டலினுடைய எக்ஸ்பிளனேஷன் yellow round seed green wrinkle seed கிராஸ் பண்ணானா 9:3:1 வருது. அவுட்கம் வந்து என்ன ஆகுது? சீட் கலர் இஸ் இண்டிபெண்டன்ட். ஸோ இந்த இடத்துல ரவுண்ட் சீட் இஸ் நோ வே இன்டர்ஃபியர் வித் கலர். திஸ் shape is not interfering with the color. Both are independently assert themselves. After this dihybrid cross, he concluded a law called independent assertion. Round seeded trait is dominant over wrinkled. Heterozygous round seeded plant is crossed with the wrinkle seeded plant. That is capital R small r. அது small r small r ஓட cross ஆகுது. இப்ப இதுல என்ன gamete வரும்? capital R small r small r. capital R small r small r small r. So இது என்ன வெரைட்டில வரும்? 1:1. That is round green one minute. இந்த இடத்துல வந்து dihybrid cross பண்ணல. ஒன்லி monohybrid cross தான் பண்றாரு. அதனால என்ன ஆகுது? ரவுண்ட் 1% தென் 50% wrinkled 50% வருது. அப்போ 1:1 ரேஷியோல வருது. அப்போ இது என்ன? வாட் இஸ் இந்த ப்ராஜனில எப்படி 1:1 50 எது வருதுன்றத பார்க்கணும். 3:1 ரேஷியோ இது. ஸோ இதுதான் மோர் ஆர் லெஸ் 1:1 ரேஷியோல வருது. ஸோ 50-50 நியர்பை. இப்போ பிளான்ஸ்ல பாத்தீங்கன்னா சில பிளான்ஸ் வந்து இது முளைக்காது. அது மாதிரி இந்த 105 99 இது வந்து மோர் ஆர் லெஸ் 1:1 ரேஷியோ. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? 3:1. இது வந்து 1:2 2:1. இது வந்து 1:3 அந்த மாதிரி ரேஷியோல இருக்கு. இது வந்து 1:1 ரேஷியோல இருக்கு. நெக்ஸ்ட் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்ல பார்ப்போம். இன் ஹியூமன் பீயிங் வேர் ஜீனோடைப் AABBCC ரெப்ரசன்ட் டார்க் ஸ்கின் கலர், ஸ்மால் AABBCC வந்து லைட் ஸ்கின் கலர். இப்ப இத மாதிரி இருந்ததுன்னா இன்டர்மீடியட் ஸ்கின் கலர் வருது. The pattern of genetic inheritance can be termed as pleiotropy and codominance. Pleiotropy and income. இப்போ pleiotropyனா என்ன?
One gene controlling many characters. Codominance na both the genes are expressed in F1. Incomplete dominance na another intermediate color F2 la varum. Polygenic and qualitative inheritance. Polygenic quantitative inheritance. அப்படின்னு பார்த்தனா இந்த இடத்துல குவாலிட்டியா குவான்டிட்டியா இது ஸ்கின் கலர்னு வரும்போது இந்த நம்பரை பேஸ் பண்ணி வருமா இல்ல ஜீனை பேஸ் பண்ணி வருமா அப்படின்னு பார்த்தனா குவாலிட்டி குவான்டிட்டி அப்படின்னா என்னது குவாலிட்டினா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் அனீமியால எடுத்துட்டீங்கன்னா சிக்கிள் செல் நார்மல் ரெட் கார்பஸ் செல் அதனுடைய குவாலிட்டி இழந்து சிக்கிள் செல்லா மாறிடுது அப்ப அது குவாலிட்டேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் இது வந்து என்னது குவான்டிடேட்டிவ் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் இங்க ஏற ஏற இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் ஏற ஏற என்ன ஆகும்னா டாமினன்ட் ஜீன்ஸை பொறுத்துதான் இந்த ஸ்கின் கலர் ஏறுது இப்போ இங்க ஃபுல்லா டாமினன்ட் ஜீனா இருந்தா டார்க் கலர் ஆயிடுது இங்க ஃபுல்லா ரெசிசிவ் ஜீனா இருந்தா லைட் கலர் ஆகுது திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஜீன் அதனால இந்த இடத்துல அப்படி கிடையாது சிக்கிள் செல் அனீமியால அது அமினோ ஆசிடினுடைய ரீப்ளேஸ்மெண்ட் ஸோ அதனால இதை வந்து குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்றோம் பிளியோட்ராபிக் ஜீன்னா முன்னாடி நான் சொன்னேன் ஒரு ஜீன் ஒன் ஜீன் கண்ட்ரோலிங் மெனி கேரக்டர் தட் இஸ் கால்டு பிளியோட்ராபிக் மல்டிபிள் triad in an individual yes is expressed only primitive plant is gene evolved during Pliocene controls the triad only in combination with another gene so answer A. The gene disorder phenylketonuria is an example of phenylketonuria. அது வந்து எது என்ன டிசார்டர் மெட்டபாலிக் டிசார்டர் ஸோ மல்டிபிள் அலீலா பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸா மல்டிபிள் ஃபேக்டரா பிளியோட்ரோபியா ஸோ இது வந்து மல்டிபிள் அலீல் கிடையாது ஸோ இட் இஸ் பிளியோட்ரோபி ஒன் ஜீன் கண்ட்ரோலிங் மெனி கேரக்டர் gene with multiple phenotypic effect is known as இப்பதான் நம்ம பார்த்தோம் one gene controlling many characters so that is pleiotropy answer C which one when one gene controls two or more different characters simultaneously that phenomenon is called pleiotropy sixth determination the fruit fly sex is determined by chromosomal ploidy, ratio of X and Y chromosome, presence of X chromosome. So, drosophila. இந்த drosophila எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா drosophila always X chromosome is present, but counterpart is distinctly smaller called Y chromosome. Female, however, have a pair of X chromosome. Both male and female bear the same number of autosomes. Hence, males have autosome X and Y. Females have autosome XX. System. Which of the following combination of chromosome represent the correct sex determination in honeybee insects? Insects la enna type? Male 32, female 16. Honeybee nuடைய கான்செப்ட் என்னது ஃபீமேல் வந்து எப்படி இருக்கும் டிப்ளாய்டு ஃபீமேல் வந்து எப்படி இருக்கு செக்ஸ் டிட்டர்மினேஷன் பேட்டர்ன் தான் கேட்டிருக்காங்க ஸோ இட் இஸ் ஃபீமேல் வந்து எப்படி இருக்கும் டிப்ளாய்டா இருக்கும் மேல் வந்து எப்படி இருக்கும் ஹாப்ளாய்டா இருக்கும் ஸோ 1632 X body henking was observed in all sperms during spermatogenesis, all egg during oogenesis, half of the sperm during spermatogenesis, half of the egg during oogenesis. That is, half of the sperm during spermatogenesis.
XO type of sex determination இதுல இருக்கு. Female produces two different types of gamete. Male produces two different type of gamete. இது வந்து எது XX XO type. So இதுல வந்து அதுல மேல் வந்து ஹோமோசைகஸா இல்ல ஃபீமேல் வந்து ஹோமோசைகஸான்னு கண்டுபிடிக்கும். Female produces X gamete with Y chromosome. Male produces single type of gametes. Answer பாத்தீங்கன்னா male produce two different types of gametes. So male வந்து XO, female வந்து XX type. Which one of the following condition correctly described the manner of determining the sex in given example? So ZZ, homozygous ZZ, female sex in bird. இப்போ இதனுடைய மொத்தம் 3 டைப் இருக்கு இல்லையா? ஒன்னு வந்து என்னது ZZ, ZW, XX, XO, XXXY. இந்த 3 டைப்புக்கும் எக்ஸாம்பிள் என்னன்றத ரீகால் பண்ணுங்க. XO டைப்ன்றது வந்து இது டிட்டர்மைன் தி மேல் கிராஸ்ஹோப்பர். This type sex determination under XXXO type. எதுலலாம் இந்த எக்ஸாம்பிள் இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா காக்ரோச், கிராஸ் ஓப்பர், பக்ஸ். ஃபீமேல் வந்து என்ன ஆகுது ஹோமோகாமெட்டிக்கா இருக்கு, மேல் வந்து ஹெட்ரோகாமெட்டிக்கா இருக்கு. Which of the following is incorrect regarding a ZWZZ type? It occurs in birds and some reptiles. Females are homogametic and males are heterogametic. 1:1 ratio, all of this. What is the answer? Female are homogametic and males are heterogametic. Drosophila XXY represent female, but in human it is an abnormal. It shows that Y chromosome is essential for male sex in human. Y chromosome is essential for female sex determination in Drosophila. Y chromosome is not essential for male sex determination in human. All the above. So Drosophila இது என்னது represents female, but in human it is abnormal because Y chromosome is essential for determining sex of the individual. Normally, male individual possess X and Y chromosome, female have X and X. Therefore, individual having XXY is abnormal type, XXY. Sex determination in grasshopper, human, and Drosophila is similar because female or heterozygous. Males have one X chromosome and the female have two X chromosome. All males have always one Y chromosome. Then the ratio of autosome to sex chromosome is the same in all three organisms. So answer is B. That is grasshopper, human, Drosophila similar. இதுலனாக்கா one X chromosome and female have two X chromosomes. Mutations. Mutation can be induced with infrared radiation, IAA, ethylene, UV radiation. So mutation வந்து எப்படி induce ஆகுதுனாக்கா UV radiationல induce ஆகுது. Then point mutation may occur in alteration in DNA sequence, change in single base pair of DNA, deletion of segment. Deletion of segment வந்ததுன்னா அதுக்கு பேரு frame shift mutation. அது குரோமோசோம்ல நடக்கும். Gain of segment அது ரெண்டுமே கிடையாது. Alteration of gene sequence, change in single base pair. Which one of the following is an incorrect? Deletion and insertion at the base pair cause frame shift mutation. Yes. Cancer cells commonly show chromosomal aberration. UV and gamma rays mutagens. Change in a single base pair of DNA does not cause mutation. Incorrect னு கேக்குறாங்க. இப்போ இந்த incorrect னு வரும்போது single base pair does not create a mutation. அப்படி இல்ல, single base pair create a mutation. That is called
பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்றோம். ஜெனடிக் டிசார்டர்ஸ். சிக்கல் செல் அனீமியா caused by substitution of valine by glutamic acid, caused by change in single base pair of DNA, characteristic by elongated sickle cell RBC with a nucleus, autosomal linked dominant trait. இப்ப இது பாத்தீங்கன்னா எதனால வருது? It is autosomal linked recessive trait. Recessive trait. Which of the following is a recessive autosomal disorder? Autosomal disorder. A. Sickle cell anemia autosomal disorder தான். B. ஹீமோஃபிலியாவும் sorry A and C தலசேமியாவும் autosomal disorder தான். Extra chromosome X is represent in which of the following one? Down syndrome, Klinefelter syndrome, Turner syndrome, Bleeder's disease. So Klinefelter syndrome அது genetic disorder. Affect males. The syndrome occur, the boy is born with one or more X chromosome due to the, that is sex chromosome ஒரு X chromosome அதிகமாச்சுன்னா அது Klinefelter syndrome நம்ம சொல்றோம். The person with the Turner syndrome has 45 autosome X sex chromosome, 44 autosome XYY, 45 autosome XYY, 44 autosome and X chromosome. That is, Turner syndrome is, answer is D. DNA 44 chromosome with one deficient chromosome. So total of 45 chromosome வருது. Red green color blind, red green color blindness is a sex linked trait. Which of the given statement is not correct regarding color blindness? Is more common in male than female. Homozygous recessive condition is required for the expression of color blindness in female. Male can be carrier. Male can be carrier. Colorblind woman always have colorblind father. So answer C. Male can be carrier of the trait. It is well known that Queen Victoria of England was carrier for hemophilia. Since this is an X-linked disease, it can be predicted that all of her sons have. இப்போ அவங்க கேரியர்னா சன்னுக்கு வர சான்ஸ் இல்லை. ஸோ அவங்க அவங்க கேரியர்னா டாக்டருக்கு வர சான்ஸ் ரொம்ப குறைவு. அப்போ யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தனா would be occurred more than of her male than her female descendant. Study of pedigree chart given below. இப்ப இதுல என்ன எல்லா ஜெனரேஷனுமே அஃபெக்ட் ஆயிருக்கு, மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே அஃபெக்ட் ஆயிருக்கு. So inheritance of condition like sickle cell anemia as an autosomal recessive trait. இதுக்கு என்ன ஆன்சர்? Inheritance of condition female ketonuria and sickle cell anemia. இது ரெண்டுமே என்னது? autosomal recessive trait. Parents need to be heterozygous too. அப்ப இது என்ன ஆகுதுன்னாக்கா இந்த இடத்துல பாத்தீங்க inheritance of condition sickle cell anemia as an autosomal recessive trait அப்படின்னு நம்ம சொல்லலாம். The given figure represents the inheritance of pattern female male daughter son. இப்ப இங்க என்ன ஆகுது? ட்ரைட் எப்படி ஃபாதர் கிட்ட இருந்து சன்னுக்கும் ஃபாதர் கிட்ட இருந்து டாட்டருக்கும் மதர் கிட்ட இருந்து சன்னுக்கும் வருது. Which இது பாரு இப்படி வருது. Which one of the following condition could be an example of this pattern? Father டேந்து always டாட்டருக்கு வர்றது. எதுல அது மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தனா தலசேமியால வருமா, ஹெமோஃபிலியால வருமா, ஃபீனைல் கீட்டோனியூரால வருமா, சிக்கிள் செல் அனிமியால வருமா அப்படின்னு பார்த்தனா it is
inheritance of pattern of particular trait shown in result in hemophilia. Hemophilia the father to daughter, mother to son. Hemophilia is a group of inherited blood. So appears only human male மட்டும்தான் இது வந்து இருக்கும். ஃபீமேல்ல வந்து வரும்போது அது கேரியரா இருக்கும். சோ இந்த இதுக்கு பேர் என்ன? ஃபாதர்ல இருந்து டாட்டருக்கு வருது, ஃபாதர்ல இருந்து டாட்டருக்கு வருதுன்னா அது பேரு கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ்னு பேரு. ஸ்டடி த பெடிகிரி சார்ட் ஆஃப் a certain family. இங்க வந்து affected male, normal female, produce affected female, one affected male, one normal male. இப்ப என்ன ஆகுதுன்னா 75% வந்து affected, 25% வந்து நார்மல். ஸோ இப்ப இந்த இடத்துல ஃபீமேல் பேரண்ட் இஸ் ஹெட்ரோசைகஸ். ஸோ இவங்களும் இங்க கேரியரா இருக்கிறாங்க. The parents could not have had normal daughter for this character. The triad correct conclusionக்கு வரணும். The triad under the study could not be color blindness. So male parent is homozygous dominant. So answer என்ன? Female parent is heterozygous. இது heterozygusல இருந்ததுனாலதான் ஒரு நார்மல் பர்சன் வந்திருக்கு. இல்லைன்னா எல்லாமே எப்படி இருக்கும்? ஃபிட்டடா இருக்கும். ஐடென்டிஃபை டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். தட் இஸ் எல்லா ஜெனரேஷனுமே இதாயிருக்கு, அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்படின்னா என்னது? அது எல்லா ஜெனரேஷனுமே அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அது எக்ஸ் லிங்க்டு தான். இது ரிசசிவா டாமினண்டா அப்படின்னு பார்த்தோன்னா டாமினன்ட் எக்ஸ் லிங்க்ல மட்டும்தான் எல்லா ஜெனரேஷனும், அதுல யார் வேணாலும் ஃபீமேல் மேல் எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்கு. Hemophilia is mentioned as a trait carried by the mother and passed to her son. What is the pattern of inheritance of this trait? இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஹீமோஃபீலியா தான் என்னது, எங்க இருந்து வருது? பை த மதர் பாஸ் டு ஹர் சன். இப்பதான் பார்த்தோம் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ். ஏன்னா மதர் வந்து இந்த இடத்துல கேரியர், ஃபாதர்ட்ட இருந்து டாட்டர். ஸோ இது வந்து என்னது? ஹீமோஃபீலியா எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கிறது இந்த மாதிரி வருது. Both parents are carrier for thalassemia, which is an autosomal recessive. It is an autosomal disorder. Thalassemia வந்து autosomal recessive disorder. What are the chances of pregnancy resulting an affected child? ரெண்டு பேருமே கேரியர்னும் போது affected child எவ்வளவு பர்சன்ட் இருக்கும்? That is 25% இருக்க சான்ஸ் இருக்கு. Because both are carrier. இதை கிராஸ் பண்ணனா என்ன ஆகுது? ஏஏ நார்மல், ஏஏ கேரியர் ஆகுது. ஸோ இது டிசீஸ் ஆகுது. அஃபெக்டட் 1/4 அஃபெக்ட் ஆகும். Which of the following amino acid substitution is responsible for causing sickle cell anemia? So glutamic acid is replaced by valine. Glutamic acid பதிலா valine substitute. Valine is substituted by glutamic acid. Valine is substituted by glutamic acid. 7th position, 6th position. But 6th position, valine எடுப்போமா? valine பதிலா glutamic acid இல்ல glutamic acid பதிலா valine. Valine is a non-essential amino acid. இது essential amino acid. Non-essential இருந்து இது எடுத்துட்டு essential amino acid போடுவாங்க. Glutamic acid is substituted by valine in the alpha globulin chain in the 6th position. This is the answer. இங்க வந்து ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் கொடுத்திருக்கு. ஏ சி அண்ட் சிடி ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான், ரிப்பீட் ஆயிருக்கு. Which one of the following is true for given diagram? So A is autosomal dominant, A glutamic acid, A valine. இந்த இடத்துல என்ன சிக்கல் செல் அனீமியால ஏக்கு பதிலா யூன்னு வருதா? அப்ப இதுல வந்து என்னது? ஏ வந்து என்னது? இங்க என்ன இருக்கு? glutamic acid பதிலா valine substitute ஆயிடுது. So answer